மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பாஜக தேசிய அளவில் பிரத்யேக சாதனைகள் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 12 ஆண்டு கால பிரதமர் மோடியின் சிறப்பான ஆட்சியின் காரணமாக 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாகவும் 81 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட முதலீடுகள் 12.2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவித்த அவர், மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். அவங்க கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 25 கோடி பேர், அதாவது பிபிஎல் வறுமை கோட்டு கீழே இருந்தவங்கள இந்த 12 ஆண்டுகளில் அவங்க எல்லாருமே வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. அதே போல் பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பானது இலவசமாக ஒவ்வொரு மாதமும் ஏழை எளிய மக்களினுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதியின் கருத்துக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஆதவர்ஜுனாவின் விமர்சனத்திற்கு KP முனுசாமி பதிலளித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தல் முடிவுக்கு பிறகு கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கி வருவதாக தெரிவித்த அவர், அனைத்து நிர்வாகிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்த பிறகு கட்சியின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து பயனுள்ள வழிகாட்டுதல்களை வழங்கியதாக தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுக குறித்த ஆதவர்ஜுனாவின் விமர்சனத்திற்கு ஆதவர்ஜுனாவின் அரசியல் வரலாறு குறித்து அனைவருக்கும் தெரியும் என குறிப்பிட்ட அவர், ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதியின் கருத்துக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என பதிலளித்தார். இலவச வேட்டி சேலை கொள்முதல் முழுமையாக தமிழக கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்து மக்களுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட பிரச்சனைகள் குறித்து விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த அவர், கடந்த ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இலவச வேட்டி சேலை இந்த முறை தமிழக விசைத்தறி நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து அரசே பருத்தி கொள்முதல் செய்து நூல் தயாரிக்கும் வேலையை செய்யும் என தெரிவித்த அவர், கோஆப்டெக்ஸ் விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இப்போ இலவச வேட்டி சேலை, பொங்கலுக்கு உண்டான இலவச வேட்டி சேலை, அதுக்கு தேவையான அந்த வேலைகள் போயிட்டு இருக்குது. இந்த மாத கடைசிக்குள்ளார மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட ஆலோசனை செஞ்சு அதை கொடுக்குற மாதிரி இருக்கிறோம். ஸோ அந்த வேலை இருக்குது. அது முடிஞ்சோடனே அடுத்தது நீ சொன்ன மாதிரி கோஆப்டெக்ஸ். புதிதாக அமைந்துள்ள அரசு போதைப்பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வில்லிச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த பவுன்ராஜ் என்பவர் வெளிநாட்டில் சிக்கி தவித்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவின் நடவடிக்கையின் காரணமாக சொந்த ஊர் திரும்பினார். இந்நிலையில் பொன்ராஜ் குடும்பத்தை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவிற்கு பொன்ராஜ் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, புதிதாக அமைந்துள்ள அரசு போதைப்பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை போன்ற முயற்சிகளை புதிய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், 6 மாதம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் மின்வெட்டு குறித்து பேசிய அவர், மின்சாரம் உற்பத்தி பற்றாக்குறையா, பகிர்மான பிரச்சனையா அல்லது பராமரிப்பு பணி பிரச்சனையா என்பதை கண்டறிந்து அரசு உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். ஆட்சியிலையோ நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கடந்த ஆட்சிகள் நடந்தது இப்பயும் அது அதோடைய தொடர் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. குறைந்தபட்சம் 6 மாதங்களாச்சும் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும் தான் நான் சொல்றேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. போதை கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம எல்லா இடங்களையும் நம்ம பார்க்குறோம். நம்ம
அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் புதிய அரசு ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்த பிறகு நீங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் இப்போ தான் ஆயிருக்கு, கேபினெட் இப்போ தான் ஃபார்ம் ஆயிருக்கிறாங்க. நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகம் இருக்கட்டும், எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகி செஞ்சு இப்போ கடந்த சில வாரங்களில் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த குற்ற சம்பவங்களை தடுத்துக்கு உண்டான என்னென்ன முயற்சி, குறிப்பாக சொன்னால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிற ஒன்று சென்னையில், திருச்சியில், மதுரையில் அவங்க துவங்கி இருக்கிறாங்க. இதுபோல தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கணுங்கிற அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அது இது போன்ற ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வுகளுக்கு உண்டான முயற்சியில் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. விரைவில் முதலமைச்சர் விஜய் வெள்ளை அறிக்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த அவர், போதைப் பொருளை தடுப்பதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து விரைவில் முதலமைச்சர் விஜய் வெள்ளை அறிக்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என தகவல் தெரிவித்த அவர், வரும் நாட்களில் அனைவரின் கேள்விகளுக்கும் முதலமைச்சர் வாயிலாக பதில் கிடைக்கும் என்றும், பட்ஜெட் தாக்கல் தொடர்பாக சபாநாயகர் மூலம் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். மேலும் தாமிரபரணி நதி பாதுகாப்பு குறித்தும் அணைகள் மற்றும் கால்வாய்கள் பராமரிப்பு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். 4 to 5-6 monthsக்குள்ள நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கேன். டிஸ்கஷனில் போயிருக்கு. டிஸ்கஷனில் தாமிரபரணி இதாக இருக்கட்டும், மற்றும் அதர் டேம்ஸாக இருக்கட்டும், சேனல் டிசல்யூஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்கு. வரப்போகிற நாட்களில் அதை எக்ஸ்பீடியேட் பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன நாங்கள் மார்ச்லேயே பண்ணியிருக்கணும். அது ஆக்சுவலாக ஆல்ரெடி டிலே. இன்னொரு 4 to 5 monthsக்குள்ளே அதை பண்ணி ஆகும், மழை காலத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் போயிருக்கு. அது உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.